நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜாஷுவா டிவி நேயர் அனைவருக்கும் அன்பின் வணக்கத்தையும் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் கதை கேட்பதற்கு முன்பாக நம்ம தலைகளை தாழ்த்தி ஆண்டு சமத்தில் ஏசப்பா என்னோடு பேசுங்கன்னு சொல்லி நம்ம கேட்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமை நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. ஏசப்பா இந்த நாளில் கூட ஆண்டவரே இவட்டும் ஜீவன் சுகம் பலன் தந்து ஏசப்பா எங்களை நடத்தி வந்த பாதைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. ஆண்டவரே ஏசப்பா இந்த வருடத்தில் கூட ஆண்டவரே உமது கிருபையின் கரம் எங்களோடு இருந்து நடத்தி வருவதற்காக நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. ஏசப்பா இந்த நேரத்தில் கூட ஆண்டவரே கதை கேட்பதற்கு முன்பாக எங்களை தாழ்த்தி இந்த சமூகத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. நீர் எங்களோடு பேசுங்கப்பா. உங்களுடைய மெல்லிய சத்தத்துக்கு நாங்கள் கீழ்ப்படி உதவி செய்யுங்கப்பா. ஒரு மனதின் ஆவியை தாங்கப்பா. மனிதரை பார்ப்பதற்காக அல்ல, மனுஷியை பார்ப்பதற்காக அல்ல, தேவாதி தேவனாகிய உம்மை நோக்கி பார்ப்பதற்கு, உம்முடைய வசனத்தை கேட்பதற்கு அவளோடு நாங்கள் காத்து அமர்ந்திருக்கிறோம். ஏசப்பா எங்களோடு பேசுங்கன்னு சொல்லி கேட்போம். கதையின் மூலமாக வசனத்தின் மூலமாக நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியத்தில் கற்றுக்கொள்வதற்கு உதவி செய்யுங்கப்பா. அடியலை மறைத்து நீர் வெளிப்படும்படியாக செபிக்கிற மாட்டதே. ஆவியானவரை எங்களை ஆட்கொண்டு நடத்த முடியாக செபிக்கிறேன் தகப்பனே. ஆசீர்வதி வளர்த்து இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சகோதரியே, நீ ஒரு டம்ளர் தண்ணியை கொண்டுட்டு வா. அந்த தண்ணியை கொண்டுட்டு வந்து நீ அந்த தண்ணியை என்ன செய்யணும், அதை கையில் எடுத்துகிட்டு போய் இந்த ஆலயத்தை நீ என்ன செய்யணும், சுற்றி வரணும். அப்படி சுற்றி வரும்போது ஒரு சொட்டு தண்ணீர் கூட நீ என்ன செய்யக்கூடாது, கீழே விழவே கூடாது, சிந்தக்கூடாது. நீ அதை கொண்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சபையில் உள்ள போதகர், ஒரு சகோதரி அவரிடத்தில் தன்னுடைய ஆலோசனை கேட்க வந்த அவளுக்கு ஒரு ஆலோசனை அவர் என்ன செய்தார் சொன்னார். இது எதற்காக அந்த சகோதரி இந்த போதகர்கிட்ட வந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஒரு அருமையான ஒரு சகோதரி, தேவ பக்தி உள்ளவங்க, ஆலயத்துக்கு என்ன செய்வாங்க, ஒழுங்காக போயிடுவாங்க. ஆலயத்தில் உபவாச ஜபமா, காத்திருப்பு ஜபமா, ஞாயிறு ஆராதனையா, அப்புறம் என்னென்ன மீட்டிங் நடக்குதோ எல்லாவற்றுக்கும் அவங்க என்ன செய்வாங்க, முதல் ஆளாக போய் என்ன செய்வாங்க, ஆலயத்தில் போய் என்ன செய்வாங்க, அமர்ந்திருப்பாங்க. அப்படி பக்தியோடு ரொம்ப எதற்குனாலும் முன்னாடி வசனம் சொன்னால் அவங்க தான் எடுத்து என்ன செய்வாங்க, வாசிப்பாங்க. எல்லா காரியத்திலும், சபை காரியத்தில் எல்லா காரியத்திலும் முன்னுக்கு நின்று அவங்க என்ன செய்வாங்க, நல்லா தன்னுடைய ஊழியத்தை என்ன செய்வாங்க, செய்து கொண்டிருந்தாங்க. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் அவங்களுக்குள்ளாக ஒரு பின்வாங்குகிற நிலைமைனா, இப்போ முதலாவதாக அவங்க என்ன செய்வாங்க, ஆண்டவரை நோக்கியே பார்த்து கொண்டே ஓடிட்டு ஊழியம் சொல்லி போயிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்க என்ன செய்யிட்டாங்க, மனுஷரை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஆலயத்துக்கு எதுக்கு தான் வாரமோ தெரியல, இங்குள்ள மக்கள் யாராவது ஒருத்தர் ஜெபிக்கிறாங்களா, எல்லாரும் என்ன செய்கிறாங்க, ஜபம் சொன்னால் போதகறாங்க, ஜபம் சொல்கிறாங்க. இங்கே எல்லோரும் என்ன செய்கிறாங்க, கண்ணை திறந்து எல்லோரும் இப்படி வேடிக்கை தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்புறம் ஒரே பேச்சு தான் சபைக்குள்ளே, சர்ச்சுக்குள்ளே, ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்போ பார்த்தாலும் வளன்னு பேசிகிட்டே இருக்கிறாங்க. அது இன்னொரு பக்கம் இன்னொரு சிலரை பார்க்கும்போது அவங்க பிள்ளைகள் வச்சுட்டு என்ன செய்கிறாங்க, விளையாடிக்கொண்டே இருக்கிறாங்க. அவங்க எப்போதும் அந்த பிள்ளைகள் கூட விளையாடி கொண்டு இருக்காங்க, தவிர சபை ஆராதனை அதில் முழு இதயத்தோடு முழு மனதோடு அவங்க என்ன செய்யலை, ஆராதிக்க வரல. இன்னும் சில பேர் தன்னுடைய ட்ரெஸ்ஸஸை குறித்து, தான் அணிந்து வந்திருக்கிற ஆடைகளை குறித்து என்ன செய்கிறாங்க, பெருமையாக பேசிக்கிட்டு இருக்காங்க. தன்னுடைய நகைகளை குறித்து,
பெருமையாக பேசிக்கொண்டே இருக்கிறாங்க. இதெல்லாம் இந்த ஆலயத்தை பார்த்தா இப்படி இருக்கிற சூழலில் இந்த சர்ச்சுக்கு வரைக்கும் எனக்கு பிடிக்கவே இல்லை, வேண்டாம். இந்த சர்ச்சுக்கு நான் அந்த சபையை விட்டு நான் நினச்சி போகிறேன், எனக்கு வேண்டாம். வசனம் சொல்லுது, சபை கூடி வருதலே விட்டு விடாதீருங்கன்னு சொல்லி வேத வசனம் சொல்லுது. ஆனால் இந்த சகோதரி அந்த சபையில் உள்ள மக்களை பார்த்து பார்த்து அவங்களுக்குள்ளே இருதயத்தில் நினச்சி வெறுப்பு வந்துட்டு, இந்த ஆலயத்துக்கு போகிறத சர்ச்சஸ் போகிறது கூட நம்ம வீட்டிலே இருந்துக்கிடலாம், இல்லைன்னா வேறு ஏதாவது ஆவிக்குரிய சபைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி எண்ணத்தோடு அவர் குருவானவரை நினச்சிதாங்க பார்க்க வந்தாங்க. பார்க்க வந்து தான் குருவானவர்கிட்ட சொல்கிறாங்க, ஐயா குருவானவரே, நான் சர்ச்சுக்கு நான் ஒழுங்காக வந்துகிட்டு இருந்துக்கிறேன், ஆனால் பார்த்தா மக்களுக்குள்ள என்ன இல்லை, ஒரு மனசு இல்லை, வீண் காரியங்களை என்ன நாங்கள் பேசிக்கொண்டே இருக்கிறாங்க, அது எனக்கு பிடிக்கலை, எனக்கு ஜெபிக்க முடியல, அது இடையூறாக இருக்குது. அவங்க பேசுகின்ற காரியங்கள், அவங்க ஜெபிக்காத காரியங்கள், ஆண்டவரை தேடாத காரியத்தை பார்த்தா என் மனசு என்ன செய்து கஷ்டப்படுது, எனக்கு இடையூறாக, அவங்களாம் பார்க்கும்போது எனக்கு இடையூறாக இருக்கிறாங்க, அதனால் நான் இந்த சர்ச்சை விட்டு நான் நினச்சி வேறு சர்ச்சுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்க, அந்த குருவானவர்கிட்ட தங்களோட அங்கலாய்ப்பு எல்லாவற்றையும் என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க, எனக்கு பிடிக்கலை, வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே குருவானவர் அவங்கள பார்த்து சொல்கிறாங்க, சரிம்மா நீ உன்னுடைய காரியத்தை நான் சொல்லிட்டா, நான் இனிமேல் நான் அவனுக்கு என்ன ஒரு ஆலோசனை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஒரு டம்ளரில் தண்ணி கொண்டுட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இவளுக்கு ஒன்றும் புரியலை. ஐயா நான் என்னுடைய கஷ்டத்தை என் பாரத்தை உங்கள்கிட்ட சொல்கிறேன், ஆனால் நீங்கள் நினச்சிறீங்க கூலாக ஒரு டம்ளர் தண்ணி கொண்டுட்டு வான்னு சொல்கிறீங்களே, நீங்கள் தண்ணி குடிக்கிறதுக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறா. உடனே இல்லை நீ அதை முதல்ல கொண்டுட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே போல் அந்த சகோதரி ஒரு டம்ளரில் தண்ணி கொண்டு வராங்க. கொண்டு வந்தோடனே இதை கொண்டுட்டு போய் இதை கையில் வைத்து கொண்டு இந்த ஆலயத்தை நீ என்ன சுற்றி வரணும், சுற்றி வரும்போது ஒரு சொட்டு தண்ணி கூட நீ என்ன செய்யக்கூடாது, கீழே சிந்தாமல் கொண்டுட்டு வரணும்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே உடனே ஓகே ஐயா நான் என்ன செய்கிறேன், அந்த தண்ணியை நான் கொண்டுட்டு போகிறேன்னு சொல்லிவிட்டு அந்த சகோதரி என்ன செய்தாங்க, கையில் தண்ணி நிரம்பி போய் இருக்குது, அந்த டம்ளரை கையில் பிடித்தவர்களாக அந்த தண்ணீர் சிந்தி விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கண்ணும் கருத்துமாக மெதுவாக நடந்து அந்த சிந்தாதப்படி என்ன செய்தாங்களாம், சுற்றி வந்தாங்களாம். யாரையும் எட்டி பார்க்கல, அந்த தண்ணி மேலே முழு கவனம் செலுத்தி என்ன செய்தாங்க, கொண்டு வந்து அந்த குருவானவர் கையில் என்ன செய்தாங்க, கொடுத்தாங்க. அப்போ குரு சொன்னாங்க, நீ வந்து இந்த டம்ளரில் நீ தண்ணி கொண்டுட்டு போனிய, அப்போ அந்த வழியில் யார் யாரெல்லாம் உனக்கு எதிர்க்கில் வந்தாங்க, நீ யாரையெல்லாம் நீ பார்த்தா, நீ டம்ளரில் தண்ணி கொண்டுட்டு போகிற, அப்போ எத்தனை பேர் உனக்கு முன்பாக என்ன செய்வாங்க, நடந்து போயிருப்பாங்க, எத்தனை பேர் உன்னோடு சேர்ந்து நடந்து வந்திருப்பாங்க, உனக்கு எதிராக கூட என்ன செய்ய நடந்து வந்திருப்பாங்க, அது யார் யாரெல்லாம் வந்தாங்க உன்னால் சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டா. அவங்க 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 என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க, நீ போகிற நேரத்தில் அந்த அவங்கெல்லாம் வந்து அவங்க கூட வந்தவங்க எத்தனை பேர், உனக்கு எதிராக வந்தவங்க எத்தனை பேர், யாரெல்லாம் என்னென்ன செய்து கொண்டு இருந்தார்கள் உடனே சொல்லி என்கிறார் கேட்குறாரு. கேட்ட உடனே இவளுக்கு கோவம் வந்துட்டு, என்ன ஐயா என் கையில் டம்ளரில் தண்ணி நிறைய டம்ளரில் தண்ணியை கொடுத்துட்டு நீ ஆலயத்தை சுற்றுவான்னு சொல்லிட்டீங்க, அப்போது நான் எப்படி பார்க்க முடியும், அது எப்படி சாத்தியமாகும், ஒரு சொட்டு தண்ணீர் கூட கீழே சிந்தக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க, அந்த நேரத்தில் நான் எதிர்ப்பில் வர்றவங்கள பார்ப்பேனா, என்னோடு வர்றவங்கள நான் பார்ப்பேனா, இல்லைன்னா அங்கே யார் யார் என்ன செயல் செய்து கொண்டிருக்கிறாங்க, அதில் உட்காந்துட்டு ஆலயத்தை சுற்றி உட்காந்துட்டு யாரெல்லாம் கதை பேசிகிட்டு இருக்கிறாங்க, யாரெல்லாம் ஃபோனில் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அதை நான் பார்க்க முடியுமா, நான் அதை பார்த்தா என் கையில் இருக்க டம்ளர் இருக்கிற தண்ணீர் என்ன செய்யணும், கீழே சிந்தி விடுமே, அதனால் என் முழு கவனத்தையும் நான் எதில் வச்சுருந்தேன், இந்த தண்ணீரில் தான் என்ன செய்தேன், என் முழு கவனத்தையும்
செலுத்தி வந்தேன். அந்த முழு கவனத்தையும் நான் அதில் வைத்திருந்ததுனால தான் ஒரு சொட்டு தண்ணி சிந்தாமல் உங்கள் இடத்துல கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. சொன்ன உடனே அந்த போதகர் சொல்கிறாரு, நல்லது மகளே, நீ அதுபடி என்ன செய்த, நல்லா கொண்டுட்டு வந்துட்டா. இதே போல தான் நீ என்ன செய்யணும், ஆலயத்தில் இருக்கும்போதே நீ ஜெபிக்கணும். கருத்தோடு நீ என்ன செய்யணும், ஜெபிக்கணும். ஒரு மனதோடு நீ என்ன செய்யணும், ஜெபிக்கணும். அது மாத்திரமல்ல, நீ என்ன செய்யக்கூடாது, நீ செய்யணும். அதே போல் நீ என்ன செய்யக்கூடாது, மற்றவர்களை குறித்து நீ என்ன செய்யக்கூடாது, குறை சொல்லக்கூடாது. நீ என்ன செய்ய, மற்றவர்களை குறித்து என்ன செய்யக்கூடாது. நீ இதில் ஒரு மனதாக இருக்கும்போது, நீ ஜெபத்தை நீ ஒரு மனதோடு நீ செய்யும்போது மற்றவர்களை குறித்து நீ என்ன செய்ய மாட்டா, கவலைப்பட மாட்டா, அவங்கள குறை சொல்லவே மாட்டா, அவர்களுடைய தவறுகளையும் நீ என்ன செய்ய மாட்டா, பார்க்க மாட்டா. நீ கருத்தூன்றி நீ என்ன செய்யணும், நீ என்ன செய்யணும், கருத்தோடு நீ என்ன செய்யணும், ஜெபிக்கும்போது நீ என்ன செய்ய முடியாது, உனக்கு ஒரு மனது கிடைக்கும். வீணான சிந்தனைகள், மற்றவர்களை குறித்து குறை சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாலிப மகளுக்கு அவர் என்ன செய்கிறாரு, அருமையாக ஒரு ஆலோசனை சொன்னார். சொன்ன உடனே அவள் என்ன பண்ணானாக்கும், அவர் சொன்ன அறிவுரை அவருக்கு என்ன செய்ய, அவளுக்கு என்ன பிரயோஜனமாக இருந்துச்சு. உடனே அவள் என்ன சொன்னா, சரி ஐயா, என் மேலே தான் என்னது தப்பு, என் மேலே தான் என்னது தவறு. நான் தான் முன்னாடி நான் ஜெபிக்கும்போது நான் எப்படி ஜெபிப்பேன், மற்றவர்களை பார்க்க மாட்டேன், ஏசப்பா மட்டும் நான் பார்ப்பேன். பார்த்து முன்னாடி உட்காந்து நான் என்ன செய்தேன், ஜெபித்தேன். ஆனால் இப்போ எனக்கு என்ன வந்துட்டு, நான் முழு இருதயத்தோடு நீங்கள் சொன்ன மாதிரியே நான் முழு இதயத்தோடு முழு ஆத்மாவோடு நான் ஆண்டவரை தேடலை. அதனால்தான் கண்ணை விழித்து நான் மற்றவர்களை என்ன செய்தேன், பார்க்க ஆரம்பித்தேன். அதனால் மற்றவர்கள் நான் என்ன செய்தேன், குறை சொல்ல ஆரம்பித்தேன். நான் என் தவறை உணர்ந்து கொண்டேன். நான் இனிமேல் நான் என்ன செய்வேன், சரியாய் நான் நடந்து கொள்வேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த சகோதரி, அந்த வாலிப பெண் நினச்சிதாங்களாம், அந்த குருவானவர் விட்டு நினச்சிதான் கடந்து போனாங்களாம். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள். அருமையான வாலிப பெண் முன்னாடி பார்க்கும்போது அவங்க எப்படிப்பட்டவர்களாக இருந்தாங்க, அருமையாக ஜெபிக்கிற மகள், அதிகமாக வேதத்தை வாசிக்கிற மகள், அதிகமாக ஆண்டவரோடு உறவாடி கொண்டிருந்த மகள். அந்த நேரத்திலலாம் மற்றவர்களை குறித்து அவள் என்ன செய்யலை, எந்த குறையும் என்ன செய்யலை, சொல்லலை. ஆனால் என்றைக்கு பின்வாங்கினாலோ தான் நான் ஜெபிக்கிறவள் நான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெருமை அவளுக்குள்ள, மற்றவங்களை குறித்து என்ன செய்ய, குறை சொல்ல ஆரம்பிச்சிட்டா. முழு இதயத்தோடு ஏசப்பாவை என்ன செய்யலை, தேடலை. முழு ஆத்மாவோட ஆண்டவருடைய சமூகத்தில் அவள் என்ன செய்யலை, வரல. சபை மக்களை பார்க்க ஆரம்பிச்சிட்டா. இப்போ ஆண்டவரை பார்க்கலை, இப்போ என்ன பண்ணிட்டா, மக்களை பார்க்க ஆரம்பிச்சிட்டா. ஏன்னா அவளுக்குள்ள பெருமை, நான் நல்லா ஜெபிக்கிறேன், நல்ல ஆலயத்துக்கு வர்றேன், மற்றவங்க எப்படி வராங்க, மற்றவங்க என்ன செய்கிறாங்க, மற்றவங்க என்ன பேசுகிறாங்க, அதை கவனிக்கணும். அந்த எண்ணத்தோடு வரும்போது அவள் தவறி விழுவதற்கு இவ்வளோ காரியம் என்ன செய்து காணப்பட்டது. ஆண்டவரை விட்டு விலகின்ற காரியங்கள் அவளுக்கு என்ன செய்து காணப்பட்டது. அதை வசனம் சொல்லுது, அப்போஸ்தலர் 1:14, இவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். ஆதி அப்போஸ்தலர் காலத்தில் அவங்க ஒருமனப்பட்டு ஜெபித்ததுனால, வேண்டுதல்னால 3000-5000 பேர் சபையில் என்ன செய்தான், சேர்த்து கொண்டே இருந்தாங்களாம், ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டே இருந்தாங்களாம். ஒரு மனதோடு ஜெபிக்கும்போது வேண்டும்போது ஆத்துமாக்களை ஆண்டவர் என்ன செய்கிறார், கொள்ளை பொருளாக கொடுக்குறாரு. இந்த நாட்களில் நம்ம ஆலயத்துக்கு செல்கிறோம். நம்ம எப்படி இந்த வாலிப மகளை போல நம்ம பின்வாங்கி போய் முழு இதயத்தோடு முழு ஆத்துமாவோடு ஆண்டவரை தேடாதபடி, ஆண்டவரை நோக்கி பார்க்காதபடி மனுஷர்களை நம்ம நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறோம். அவங்க என்ன ட்ரெஸ் போட்டு வந்திருக்காங்க, என்ன கலர் போட்டு வந்திருக்கிறாங்க, ஆனால் வெளியில் பேச மாட்டோம். ஆனால் உள்ளத்துக்குள்ளே என்ன நகை போட்டு வந்திருக்கிறாங்க, புதுசாக ஒரு நகை போட்டு வந்திருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வோம், அவர்களை நோக்கி பார்ப்போம். அது மாத்திரமல்ல, நம்ம வாசலில் கிடக்கிற செருப்பை கூட நம்ம என்ன செய்வோம், பார்ப்போம். அவள் போட்டு வந்து செருப்பு இல்லை,
அது என்ன கம்பெனி, எந்த இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்வோம், பார்ப்போம். ட்ரெஸ்ஸு மாத்திரமல்ல, நம்ம அணுகின்ற ஒவ்வொரு அணிகலன்களையும் பார்த்து பார்த்து நம்ம என்ன செய்வோம், உலகப் பொருளுக்கு, நம்ம கண்களின் இச்சைகளுக்கு நம்ம என்ன செய்கிறோம், அந்த விக்கிரகங்களுக்கு நம்ம என்ன செய்கிறோம், அடிமைப்பட்டு கிடக்கிறோம். அவள் போட்டிருக்க ட்ரெஸ்ஸை போல் நான் வீட்டில் வாங்கணும், இப்போ கணவனை போய் தொந்தரப்படுத்துறது. அவள் போட்டிருந்த ட்ரெஸ்ஸு நல்லா இருந்துச்சு, அவள் பட்டு சேரீ கட்டியிருக்கிறா, எனக்கும் பட்டு சேரீ என்ன செய்யுங்க, வாங்கி கொடுங்க. அவள் ஒர்க் வச்ச சேரீ கட்டியிருக்கிறா, அதே போல் எனக்கு ஒர்க் வச்ச சேலை கட்டிக்கிடுங்க. இதுக்கு தான் நம்ம ஆலயத்துக்கு செல்கிறோமா? எப்படி ஆண்டவர் நம்ம ஆராதிக்கிறோம்? முழு இதயத்தோடும் முழு ஆத்துமாவோடு நம்ம போகிறோமா? ஆலயத்தில் நம்ம ஆண்டவரை மாத்திரம் பார்க்கும்போது மற்ற மனிதர்கள் நம்ம கண்ணுக்கு என்ன செய்ய மாட்டாங்க, தெரிய மாட்டாங்க. ஆனால் என்றைக்கு நம்ம மனிதர்களை பார்க்க ஆரம்பிக்கிறோமோ அப்போ ஆண்டவர் நம்ம கண்ணுக்கு என்ன செய்ய மாட்டாங்க, தெரிய மாட்டாங்க. ஆண்டவரை பார்க்க மாத்திரம் போனால் தான் ஆண்டவர் நம்மளை என்ன செய்வாங்க, பார்ப்பாங்க. அதே நேரத்தில் நம்ம மனிதர்கள் பார்க்க போயிட்டானக்கோ நம்ம என்ன செய்வோம், ஆலயத்துக்கு செல்வதற்கு முன்பதாகவே நம்ம ஏசப்பா என் நடையை காத்துக்கொள்ளுங்க, என் கண்களை காத்துக்கொள்ளுங்கன்னு சொல்லி நம்ம ஜெபித்துட்டு போகும்போது, நான் ஒரு மனதோடு ஆராதிக்கணுப்பா, எனக்கு ஒரு மனதின் ஆவியை தாங்கன்னு சொல்லி நம்ம வசனம் தான் சொல்லுது. முழு இதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும், 10 கற்பனையில் ஒன்று அதான். ஆண்டவர் என்ன சொல்கிறாங்க, முழு இதயத்தோடும் முழு ஆத்துமாவும் தொழுது கொள்ள சொல்கிறாங்க. நம்ம இன்றைக்கி நம்ம எப்படி நம்ம ஆராதிக்கிறோம், நம்மளை சிந்தித்து பார்ப்போமா? நம்ம எப்படி ஆராதித்தோம் சொல்லிட்டு நம்ம என்ன செய்வோம், ஆண்டவரை நம்ம என்ன செய்யணும், முழு இதயத்தோடும் முழு ஆத்துமாவும் நம்ம என்ன செய்யணும், ஆண்டவரை நம்ம தேடணும். அப்படி தேடும்போது ஆண்டவர் என்ன செய்கிறாரு, நம்மளை கேட்குற தேவனாக இருக்கிறாங்க. அதே நேரத்தில் நம்ம மனிதர்களை நோக்கி பார்க்கும்போது நம்ம என்ன செய்கிறோம், அதில் வந்து நம்ம மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரில் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தையாலும் உனக்கு உண்டாக்க வேண்டாம். பொருளாசைங்கிற விக்கிரக ஆராதனைக்கு நம்ம அடிமைப்பட்டு இருக்கிறோமே. ஆலயத்துக்கு நம்ம என்ன போனோம், ஆண்டவரை தான் நம்ம என்ன நம்ம சேவை போனோம். ஒருவேளை நம்ம சுயமாக இன்றைக்கி நாம் நல்ல அழகான ட்ரெஸ்ஸை கட்டிட்டு போயிருக்கோம், இது நிறைய பேர் நம்மளை பார்க்கணும், நம்மளை பாராட்டணும், அப்படி எண்ணத்தை கூட நம்ம என்ன செய்யலாம், ஆலயத்துக்கு செல்லலாம். இதெல்லாம் சுய விளம்பரம், சுய காரியங்கள். இதில் நம்ம விழுந்து விட்டால் சாத்தான் இப்படி தான் நம்மளை என்ன செய்கிறான், வஞ்சிக்கிறான். கண்களின் நிச்சயங்களுக்கு அடுத்தாப்புல சர்ச்சில் நம்ம கசப்போடு வெறுப்போடு ஒரு ஐக்கிய குறைவோடு நம்ம என்ன செய்கிறோம், ஆலயத்துக்கு செல்கிறோம். இது வெளி அலங்காரம். அவங்க பேசுகிறாங்க, இவங்க பேசுகிறாங்க, ஒரு மனது இல்லாத காரியம். இன்னொன்று வந்து ஏதோ பிரச்சனையினால, குடும்ப பிரச்சனையா, இந்த சபையில் உள்ள பிரச்சனையினால கசப்போடு ஆலயத்தை நம்ம ஆராதிக்க போகிறோம். ஆண்டவர் எப்படி நம்முடைய ஜபங்கள்லாம் கேட்பார், நம்ம சிந்தித்து பார்ப்போமா? சிந்தித்து நம்ம என்ன செய்வோம், செயல்படுவோம். ஏசப்பா நம்முடைய ஆலயத்துக்கு நான் உள்ளார்ந்த இதயத்தோடு முழு இதயத்தோடு முழு ஆத்மாவோடும் நம்முடைய சேவிப்பதற்காக நான் வர்றேன். அதை நம்ம வசனம் எழுதி போடுவோம், பயத்துடன் கர்த்தரை சேவிங்கன்னு சொல்லி எழுதி போட்டிருப்போம். வசனங்கள்லாம் அழகாக எழுதி போட்டிருப்போம். ஆனால் அந்த பயமும் முழு இருதயமும் நம்ம இடத்துல காணப்படுதா? இப்போ பயம் இருந்துச்சுன்னா ஆலயத்தில் நம்ம என்ன செய்ய மாட்டோம், பேச மாட்டோம். பிள்ளைகளோடு விளையாட விட்டுட்டு அதை நம்ம என்ன செய்ய அழகு பார்க்க மாட்டோம், வேடிக்கை பார்க்க மாட்டோம். பிள்ளைகளை பக்கத்தில் அமர்ந்திருந்து அவங்கள நம்ம என்ன செய்வோம், செய்யாத அதை தட்டு. பிள்ளைகள் பேசினா கூட கவனி, பைபிள் எடுத்து வாசி, டைரி எடுத்து குறிப்பு எழுது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும், சொல்லணும். பிள்ளைகள் அப்படிப்பட்ட பாதையில் வளர்க்கணும். நாம் சர்ச்சில் பேசிகிட்டு இருந்தால் பிள்ளைகளை என்ன செய்வாங்க, பேச தான் செய்வாங்க. நம்ம எப்படி இருக்கிறோமோ நம்ம பிள்ளைகளை என்ன செய்வாங்க, அப்படி தான் இருப்பாங்க. நம்ம சர்ச்சில் வந்து செல்ஃபோனை பார்த்துட்டு வீணான வார்த்தையில் பேசினா பிள்ளைகளை என்ன செய்வாங்க, நம்ம சந்ததி அப்படி தான் என்ன செய்யும், காணப்படும். அதனால் நம்ம ஆலயத்துக்கு வரும்போது பயபக்தியோடு ஆண்டு சமத்தில் நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு
ஆண்டு சமத்தில் பயபக்தியோடு நம்ம காணப்படுவோம். நம்ம தீர்மானம் எடுப்போம். இதுவரையும் நான் ஆலயத்துக்கு வரும்போது என் கண்களே நான் என்ன செய்தேன், அந்த குதிரைக்கு கடிவாளம் வைப்பாங்களாம், அது வைக்கலைன்னா அங்கே இங்கே என்ன செய்யுமா ஓடிடுமா. அதனால தான் அதே போல் ஏசப்பா என் கண்களுக்கு நீங்கள் என்ன செய்ய கடிவாளம் வைங்கப்பா. நான் என்ன செய்யக்கூடாது, மற்றவங்கள நான் என்ன செய்யக்கூடாது, அவங்க ட்ரெஸ்ஸையோ மற்ற அலங்காரத்தையும் நான் பார்க்காதபடி உள்ளார்ந்த இருதயத்தோடு நான் என்ன செய்ய உண்மை தான் மாத்திரம் நோக்கி பார்ப்பேன் சொல்லி நம்ம தீர்மானம் எடுப்போமா. அதுக்கு தான் நம்ம என்ன ஆண்டவரை தேடுவதற்காக ஆலயத்துக்கு செல்கிறோம். ஒரு மனதின் ஆவி எங்களுக்கு தாங்கன்னு சொல்லி நம்ம கேட்போமா. அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையினத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த கதையின் மூலமாக எங்களோடு பேசினீரப்பா, அதற்காக சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நம்முடைய வார்த்தையின் மூலமாக ஏசப்பா நம்முடைய ஆலயத்துக்கு நாங்கள் எதற்காக போகிறோம் என்பது எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்களப்பா. அந்த அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இதுவரையும் ஏனோ தானவென்று ஏசப்பா ஒரு பயபக்தி இல்லாதபடி முழு இதயத்தோடு ஆண்டரை தேடாதபடி ஆலயத்தில் உட்கார்ந்து பேசுகின்ற காரியங்கள், மற்றவங்களுடைய ட்ரெஸ்ஸுகளை அவங்க வஸ்திரங்களை பார்த்து பேசுகின்ற காரியங்கள், இல்லைன்னா இருதயத்தில் தனக்குள்ளே அவங்க போட்ட ட்ரெஸ் அழகாக இருக்குது, இவங்க போட்ட ட்ரெஸ் அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு தனக்குள்ளே பேசிட்டு அதை வீட்டில் வந்து கணவன் மாரிடத்தை சொல்லி அதனால பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணி வீண் செலவினங்களுக்கு நம்ம இடம் கொடுக்குறோமா. இந்த நாளில் தீர்மானம் எடுப்போம். ஏசப்பா ஆலயத்துக்கு உண்மைதான் நோக்கி பார்க்குறேன்ப்பா, நான் உண்மை நோக்கி பார்க்கிறேனப்பா, நான் உண்மை மட்டும் பார்க்க வந்திருக்கிறேன். நான் உண்மை ஆண்டவர் மாற்றம் நம்ம பார்க்க போகும்போது மனுஷர் நம்முடைய கண்களுக்கு என்ன செய்ய மாட்டாங்க, தெரிய மாட்டாங்க. அதே நேரத்தில் நம்ம மனுஷரின் பார்க்கும்போது ஆண்டவர் நம்ம கண்களுக்கு என்ன செய்ய மாட்டாங்க, தென்பட மாட்டாங்க. இந்த நாளில் தீர்மானம் எடுப்போம். தீர்மானத்தின்படி நடப்பதற்கு ஏசப்பா எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஆண்டு சமத்தில் கேட்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. எங்களோடு பேசின நம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அந்த வார்த்தையின்படி நடப்பதற்கு உதவி செய்யுங்கப்பா. ஆசீர்வதியும் வழிநடத்தி இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.